ஏய் சைலண்ட் தம்பி டேய் முன்னாடி அமைஞ்சாரா அவர் அவர் வாழ்க்கையிலே ஆண்டவன் வகுத்தபடி நீ போட்ட கணக்கு தப்பு இறைவனின் வழக்குப்படி இறைவா வாசலிலே வாழை மரம் பக்கன மணி வளர்த்தாய் தாழைக்குள் புதராச்சி தாலிக்கையில் எதிராச்சி வாசலிலே வாழை மரம் பக்கன மணி வளர்த்தாய் வாசலிலே வாழை மரம் வாசலிலே வாழை மரம் பக்கன மணி வளர்த்தாய் தழைக்குள் புதராச்சி தாய்க்கையில் எதிராச்சி வாசலிலே வாழை மரம் பக்கன மணி வளர்த்தாய்
முன்னாலே எல்லாமே சும்மா உரத்தத்தை எல்லாம் பாழா தந்து கொத்தி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா
போச்சா மண்டை போச்சா போச்சா யாருன்னு ஒரு நேரத்துல என்ன பார்த்து வாழ்க்கையை கிடைக்க வந்தவன் ஏன் வாழக்கூடாது என்பதற்காக பல தகுதிகளை செஞ்சவன் கால் செருப்புக்கு சமம் சொன்னாங்க. செருப்பான வேலை பார்த்தியா? அது பழமொழி சொல்லுவாங்க. அந்த செருப்பு என்ன வேலை பண்ணிச்சு தெரியுமா? ஒரு நாட்டையே ஆண்டுச்சு. அது ராமாயண காலத்துல 14 ஆண்டு காலம் ராமன் வனவாசம் செல்லும் பொழுது பரதனால் பாதுகை என்று சொல்லப்பட்ட அந்த செருப்பானது தலையில சுமந்து வந்து நந்தி என்ற கிராமத்துல வச்சு அவன் வணங்கி 14 ஆண்டு காலம் அண்ணனுக்கு பதிலாக அந்த பாதுகை என்று சொல்லக்கூடிய அந்த செருப்பு தாங்க நாட்டி ஆண்டுச்சு. அப்பேற்பட்ட செருப்புக்கு சாப்பாடு சொன்னான். இருந்தாலும் எனக்கு இவன் மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணோட்டா. யாரு யார் நானா? உன்னை எப்போ அந்த அரண்மனை பார்த்தீனோ அப்போதே உன் மேல எனக்கு ஒரு ஆசை. என்னை கட்டி அணைச்சு ஒரே புத்தம் கொடு. நான் ஏற்பாடு செய்யறேன். நீ யார் எப்படிப்பட்ட மறந்து விட்டாயா? ஏன்? ஆனால் இருக்க இட கொடுத்து உடுக்க உடை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து கேடு கட்ட நாய் உனக்கு ஒரு பதவி கொடுத்துற கனவு அது எல்லாவற்றையும் மறந்து விட்டு என் குழந்தைய சாகடிக்க திட்டம் திட்டு என்ன இந்த நாட்டை விட்டு நீ ஒழிக்க. ஆனா மண்ணில் ஒரு செடி முளைக்குது, நான் நகத்தாலே கிள்ளி போடுறேன். நானு வளர்ந்ததுக்கு அப்புறம் குடல் எடுத்து விட்டு நாயனை முட்டாளா? இந்த நாடு நகரம் அனைத்து உப்பு செஞ்சு வரவோடு எழுதியது என்னுடைய தங்கைச்சின் பேருக்கு. ஆனா உனக்கு ஓட்ட பிறந்துருச்சு. நாளைக்கு மனசு மாறி கொடுத்த நாட்டை திருப்பி கொண்டு கேட்டாக்கா நாங்க 2 பேரும் ஓட்டு ரோட்டுக்கா போக முடியும், ரோட்டுக்காடி போக முடியும். அதனால தான் என் தங்கை எங்க எண்ணெய் ஈடேறி விட்டது. கெடுத்து விட்டேன் உன் நாட்டை. உன் குடும்பமே இப்போ நல்லாடி போச்சு, நல்லாடி போச்சு. ஆகையால மீண்டும் நல்ல முறையில் வாழனாக்கா என்னை கட்டி அழைச்சி முத்தம் கொடுத்து அந்த ஆண்டு சொல்லி மறைமுக கடவுளாக ஏற்றுக்கொள். அது போது எனக்கு உயிரை போட முடியாதுடா. உயிரை போடலாம் முடியாதா? நிச்சயமாக. ரொம்ப ஹெவியா இருக்கும்.
அவைதனிலே என்னை ராஜா ஆருயிரே மரவே அடித்தாரி என்னதான் பண்றேன் அம்மா நான் முட்டை கண்ணா வாய்க்கு ஐயா ஊத்திங்க போய் தீ விடுவோம் சொல்லுங்க ஐயா. டேய் ஓ என்னடா கேட்ட நானு என்ன கேட்டீங்க மனுஷனா பிறந்த அற்பம் அற்ப ஆசை மனுஷனுக்கு அதானே ஒரே ஒரு முத்தம் முத்தம் கொடுத்தா என்ன வாரி என்ன ஒரு குழந்தையா நெஞ்சு கொடுக்க கூடாதா அதானே சொல்லு வாழ்க்கை கல்யாணம் முத்தம் கொடுப்பா. வாழா போற உடம்பு மண்ணுக்கு இரையாக போகிற உடம்பு உடம்பு இந்த உடம்பை எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி கொடுக்க கூடாதா ஏன் கொடுக்க கூடாது சொல்லு மனுஷனா பிறந்தவனுக்கு என்ன ஆசை இருக்குது இருக்கும் பணம் சேர்க்கணும் பொன்பொருள் சேர்க்கணும் எண்ணம் இதெல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும் ஆமாய்யா அப்படி மற்றவங்க மட்டுவங்க ஆனா சத்தியமா நான் அப்படி கிடையாது அந்த எண்ணம் கிடையாது கிடையாது ஆமா எனக்கு தேவை இவன் மேல நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டீங்க கட்டி அடிச்சு ஒரே முத்தம் கொடுத்து கேட்டேன் போட்டாய் நான் உங்க அப்பா முடி சொத்தா குறைஞ்சு போகுது ஒளிவு அறிமுகத்து கிடையாது ஆ? என்ன கொடுத்தா என்ன நான் எப்படிங்கிறேன் குடிகாட்சி கொண்டு கை குடிக்கிறது 4 அடி அடிச்சாலும் பரவாயில்லை. டேய் 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 அத்திரமா யாருக்காக கேளு கொடுப்போம், கேளு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்திருந்தாக்கா ஆமா மீண்டும் மகாராணியா வாழ்ந்திருக்கா ஆமா இவனை நல்ல முறையில் நான் வழி எடுத்து வச்சிருப்பேன் ஆமாய்யா ஏண்டா ஆ, தெரிஞ்சு வாழ வாழ்க்கை ஆ. மறைஞ்சு வாழற வாழ்க்கை தாண்டா சுகமான வாழ்க்கை இப்போ அந்த மறைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அனுபவம் இதானு அப்பதான் சேர்த்து என்ன தெரிஞ்சு அதான் தெரியல வந்தவாசியில போன் எடுத்தா அந்த ஊரை வர வரைக்கும் போன் பண்ணின்னு வரீங்க யாரு ஆ, ஏண்டா இருக்கிறவன் அனுபவிக்கிறான் இல்லாத நீயா லோன் பண்ற இல்லாத நீயா லோன் பண்ற வாங்க கடைசி முறையா கேட்கிறேன் என்னை கட்டி அனுப்பி ஒரு முத்து கொடுக்க முடியுமா முடியாதா ஏய் ஆணவம் சொன்னவன் இவன் ஆணவத்தை அடைக்கிறேன்டா 5 ஏக்கர் என் மகனுக்காக உருவாக்கப்பட்டது 5 ஏக்கர் 1000 செடிகள் அந்த 1000 செடிக்கும் ஒரு செடிக்கு ஒரு குடம் தண்ணி வீதம் 1000 செடிக்கு ஒரு நாளைக்கு 1000 குடம் தண்ணி இவன் எடுக்கணும் தண்ணிய இவன் ஊத்தணும் ஏன் இந்த சுகமாக வாழ்ந்தவன் இது வரைக்கும் அரண்மனையில எந்த ஒரு வேலையும் செய்யாதவன் ராஜபோகமாக வாழ்ந்தவன் டேய் ராஜபோகமாக வாழ்ந்தவன் அப்படி வாழ்ந்தவனுடைய கஷ்டம் நான் தெரியாமலே இருந்துட்டான் அதை விட என்னை கட்டி அடைச்சு முத்து கொடுத்திருந்தாக்கா இவனுக்கு கஷ்டம் இல்லாம நான் வாழ வச்சிருப்பேன் எப்ப என்ன மறுத்து பேசுறாளோ இதுக்கப்புறம் இவன் 16 எலும்பும் நோகணும் அந்த அளவுக்கு நோகணும் உடம்பு கஷ்டத்தை விட ஒரு முத்த கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு இவனுக்கு தோணணும் ஆகையால என் மகளுக்காக உருவாக்கப்பட்டது கற்பகவனம் அந்த கற்பகவனத்திலே 5 ஏக்கர் வனப்பளவிலே 1000 செடிகளுக்கு இருக்கிறது ஒரு செடிக்கு ஒரு குடம் தண்ணி வேண்டாம் 1000 செடிக்கு 1000 குடம் தண்ணி ஒரு நாளைக்கு இவன் ஊத்தணும் அவன் ஊத்தல உன்னை விட மாட்டேன் உனக்கு தண்ணி ஊத்திடுவேன் ஆகையால நம்மளுடைய கண் பார்வையிலே இவளை சிறை வைத்திருந்து தண்ணி ஊத்து போ சரி விடு இருந்தாலும் அவ தண்ணி ஊத்த போகிறான் அவ தண்ணி தான் ஊத்துறாளா இல்ல எங்கன்னா பட்டு தூங்குறாளான்னு பார்க்க வேண்டியது உன்னுடைய கடமை போ. அந்த பட்டு கொடு டேய், வா எங்க அது கட்டாத
யார பாண்டியா ஆமாடா. எவ்வளவு பையா என்னடா மாமியா ஏய் இனிமேல் கொண்டு இந்த குழந்தை இந்த நாட்டுல இருந்தாக்கா ஆபத்து என் உயிருக்கு தாபம். ஆமாய்யா ஏன் நாளைக்கு வளர்ந்து வந்த உடனே நாட்டை கொண்டு கேப்பா 1000 மைலுக்கு அப்பால் இருப்பது அரவங்காடு அரவன் காடு. ஆமாய்யா அந்த அரவன் காட்டிலே கொண்டு போய் இந்த குழந்தைய கண்டு கொண்டுமா வச்சுட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறேன். நான் வச்சறேன் கொண்டு வைக்கிறேன். வரவேடா.